மதமும் நீங்கள் இந்த விஷயத்தை கொண்டு கவனத்தை கொண்டு வந்தீர்கள். ஆஹ் இன்றைய குணத்தை கிரகிக்கும் பார்வை. பாபா விளையாட்டு காண்பிக்கிறார் இல்லையா? ஆஹ் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? இப்பொழுது கூட ஏதாவது உங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தால் முயற்சிக்காக அல்லது நம்மளுடைய பலகீனத்தை சொல்லப்படும் பொழுது எப்பவுமே நம்ம என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சிடுவோம். ஆனா பாபா எல்லாமே முரளியில் சொல்லியிருக்கிறாரு, குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. எல்லோருக்குள்ளும் பார்வை மிக துரிதமாக இருக்கிறது. அஹ் இன்னொருத்தருடைய குணத்தை கிரகிப்பதன் கூடவே பலகீனத்தையும் கிரகித்து கொண்டு விடுகிறார்கள். மற்றவருடைய பலகீனத்தை பார்ப்பதில் மிகவும் தீவிரமாகி விடுகிறார்கள். ஆனால் பாபாவும் இதை பற்றி பல முரளிகளில் சொல்லி இருக்கிறார். முயற்சி என்றால் முதலில் ஆத்மா இந்த உடலை செலுத்தும் ஒரு நடத்துனராக நாம் உணர வேண்டும். அதனால் முதலிலிருந்து நம்ம என்னென்னலாம் முரளி கேட்டிருக்கிறோமோ அது அத்தனை முரளியின் சாரம் என்னவென்றால் நாம் சம்பூர்ண நிலை அடைய வேண்டும், பாபாவிற்கு சமமாக மாற வேண்டும், நாம் நம்முடைய அந்த முழுமையான நிலையை அடைய வேண்டும். எந்த அளவிற்கு நாம் முரளியை உணர்கிறோமோ புரிந்து கொள்கிறோமோ அதில் முதலில் எந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் நம்மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் அதில் பார்வை பற்றி பாபா என்று சொல்லியிருக்கிறார். திருஷ்டி, பார்வை, இது மிகவும் சூக்ஷ்மமான மற்றும் ஆழமான விஷயம். எப்படி ஒரு கூற்று இருக்கிறது இல்லையா? எப்படி நம் திருஷ்டியோ அது போன்ற சிருஷ்டி என்று. திருஷ்டி, அதுலேயும் திவ்ய திருஷ்டி, தெய்வீக பார்வை. தெய்வீக பார்வை என்பது என்ன? நம் ஞானத்தில் வரும் பொழுது நம்முடைய புத்தியின் பூட்டு திறக்கப்படுகிறது. நம்முடைய புத்தி என்பது மூன்றாவது கண். சத்தியுகத்தையே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பார்வை. அது நம்முடைய மொத்த பார்வையை மாற்றி விடுகிறது. பாபா இதில் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், நாம் என்ன பார்க்கிறோமோ அது நமக்குள் கிரகிக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் ஒரு கூற்று, உள்ளது. ஒருவேளை நாம் எந்த ஒரு பலகீனத்தினுடைய விஷயத்தை அல்லது தவறான விஷயத்தை, நெகட்டிவான விஷயத்தை அதை பார்ப்பதில் நாம் அதிக கவனம் செலுத்தும் பொழுது எந்த அளவிற்கு அதை பற்றி யோசிக்கிறோமோ, அதை பற்றி எந்த அளவிற்கு பேசுவோமோ, மற்றவர்களுக்கு சொல்லுவோமோ, அல்லது அந்த நெகட்டிவிட்டியை எந்த ஒரு వ్యక్தியுடனோ இடத்தினுடனோ நாம் அதை இணைக்கும் பொழுது இன்னும் நமக்குள் ஒரு ஆழமான பதிவை ஏற்படுத்தி விடுகிறது. நீங்க எதை பார்த்தீங்களோ அது உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வில் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஆத்மாவை பற்றி ஏதோ ஒரு நெகட்டிவான பாவனை நமக்குள் பதிவாகி விடுகிறது. இது ஒரு குப்பை தான் நமக்குள். அதுதான் பாபா சொல்கிறார் இல்லையா, உண்மை மற்றும் சுத்தம். உண்மை என்பது வெளிப்புறம் உள்புறம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும். அதனால் இந்த விஷயங்களினுடைய ஒரு பாதிப்பு நமக்குள் சேர்ந்து விடுகிறது. அதுவே நம்முடைய ஆட்டிடியூடாக மாறிவிடுகிறது. அது நம்மளுடைய
பேச்சில், நம்முடைய விவகாரத்தில் எங்காவது நம்முடைய பாவனை அது மிக்ஸ் ஆகி விடுகிறது. நம்மளுடைய விவகாரத்தில் நம்முடைய லட்சியம் முழுமையான தூய்மையாக வேண்டும். ம். அதாவது நமக்குள் எவ்விதமான குப்பையும் இருக்கக்கூடாது. அதேபோல மற்றவருடைய குப்பையை, பலகீனங்களை ம் சேர்க்கும் ஒரு பழக்கம் இருக்கிறது இல்லையா? அதை விட்டுவிட வேண்டும். தன்னுடைய பலகீனத்தை பார்க்க வேண்டும். மேலும் இதற்காக எந்த ஒரு குணம் வேண்டும்? உள்நோக்கு பார்வையாளராக வேண்டும். உள்நோக்கு பார்வை, கம்பீரத்தன்மை, தன்னுடைய பொறுப்புணர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களை சுட்டிக்காட்டும் பொழுது அ அதையே ஆதாரமாக்கி விடுகிறோம். இந்த காரணத்தினால்தான் பாரு இவங்க கூட இப்படி செய்றாங்க. யார் இப்போ முழுமை நிலை அடைஞ்சு விட்டார்கள் என்று நம்ம இப்படி பேசும் பொழுது நீங்க புரிஞ்சுக்கணும். நம்முடைய லட்சியம் இன்னும் பலமாக இல்லை. அதனால இன்னொன்னு நம்மளுடைய தியானம் எங்கு கவனம் செலுத்த வேண்டும்? அதுன்னு கூட நம்முடைய பொறுப்பு தான். ஆனால் ஒன்று ரொம்ப நீண்ட பார்வை, தூரப் பார்வை வேண்டும். அது என்னது? நம் பாபாவிற்கு சமமாக மாறுவது. பாபா நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த லட்சியத்தை நாம் அடைய வேண்டும். ஸ்ரீமத் படி இதுவரைக்கும் இன்னும் நமக்குள்ள என்னென்ன குறைகள், பலகீனம் அல்லது வீணானவை இருக்கின்றதோ பாபாவின் ஸ்ரீமத் படி இல்லையோ அதை அனைத்தையும் நாம் மாற்றிவிட வேண்டும். அதனால் 2 விஷயங்கள் பலமுறை முரளிகளிலும் பாபா சொல்கிறார். ஒன்று முற்றிலுமாக அதை ஒதுக்கி வைத்து விடுவது. ம், நான் இதை செய்யவே கூடாது, செய்திருக்கவே கூடாது. எனக்கு நான் மாறவே கூடாது. நான் எதுக்கு மாறணும்? நான் எதுக்கு கோபத்தை விடணும்? அப்படி மொத்தமாக அதை ஒதுக்கி வைத்து விடுகிறோம். ம். இது கூட தனக்குத்தானே தனக்குத்தானே ஒரு ஹார்ம் ஏற்படுத்தக்கூடிய இந்த பழக்கத்தையும் நம்ம விட்டு விட வேண்டும். நம்மளுடைய முழு நாளில் இருக்கக்கூடிய பட்டியலில்
அமிர்த வேலை, முரளி ரெகுலராக படிப்பது, டிராஃபிக் கண்ட்ரோல், சுத்தமான உணவு, அ சேவை இது அனைத்தையும் செய்கிறோம். ஆனாலும் என்ன ஆகிறது? சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய மனநிலையை தலைகீழாக மாற்றி விடுகிறது. தேக அபிமானத்தின் அம்சம் இப்பவும் கூட நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது. ஏதோ ஒரு சம்ஸ்காரம், பழைய சம்ஸ்காரம் பாபாவினுடைய ஸ்ரீமத்த படி இல்லை. அது சரியான இது நம்முடைய ஃபோக்கஸை முழு நாளில் நாம் இது முக்கிய விஷயத்து முக்கியமான ஒரு கவனம் அஹ், நம்ம இந்த விஷயத்தின் மீது இன்னும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல பாசிட்டிவ் விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். இன்னும் அதை கடைபிடிக்க வேண்டும். நமக்குள்ள இருக்கக்கூடிய பலகீனங்களை விட வேண்டும். கமிட் அதை கமிட் கொள்ள வேண்டும். இந்த விஷயம் செய்யக்கூடாது என்றால் செய்யக்கூடாது. இந்த விஷயம் செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும். பாபா நமக்கு எவ்வளவு வீட்டுப்பாடம் கொடுக்கிறார், எவ்வளவு பயிற்சிகள் அளிக்கிறார். ஆஹ் சண்டே முரளி எடுத்துக்கோங்க. அது முழு அந்த வாரத்தில் அதன் மீது கவனம் செலுத்துங்கள். தன்னுடைய ஏதாவது ஒரு பழைய சம்ஸ்காரம் அமிர்த வேலைக்கு பிறகு அதனை கவனத்தில் கொண்டு வந்து இரவில் அதை அந்த ரிப்போர்ட் பாபாவிற்கு கொடுக்க வேண்டும். அதன் மீது நான் எவ்வளவு வெற்றி அடைந்தேன். இந்த சம்ஸ்காரம் வெளிப்பட்டதா? எந்த அளவிற்கு நான் அதை மாற்றினேன்? குண கிரகிக்கக்கூடிய பார்வை என்பது மிக ஆழமான ஒரு சப்ஜெக்ட். உலகத்திலும் இதை பற்றிய மிகப்பெரிய சைக்காலஜி இருக்கு. இது மிக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். முக்கியமான விஷயம் 3 விஷயங்கள் மீது நாம் கவனம் கொடுக்க வேண்டும். அதுவே நம்ம நம்ம நம்மிடையே அந்த எண்ண அலைகள் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வேவாக மாறிவிடுகிறது. அதுவே நம்முடைய விவகாரமாக இருக்கட்டும், நம்முடைய நடத்தையாகட்டும், நம்முடைய ஆட்டிடியூட் ஆகட்டும், நம்மளுடைய தரமாக, நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய பாவனை, ஆழமான பாவனை, சில நேரம் மேலாப்ல நம்ம நல்லா நடந்துக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ளேயும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதனால குண கிரகிப்பது என்பது பாபா சொல்கிறார் இல்லையா? அன்னப்பறவையாகுங்க. அன்னப்பறவைக்குள் ஒரு ஆஹ் புத்தி கூர்மை இருக்கிறது. எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை விட வேண்டும், எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எந்த முதன்மை நிலை கொடுக்க வேண்டும், எந்த விஷயத்தை ஒதுக்கி விட வேண்டும். இந்த ஒரு புத்தி கூர்மையை நமக்குள் நாம் கொண்டு வர வேண்டும். யார் நம்ம முன்ன அல்லது எந்த ஒரு விஷயமும் நம் முன் வந்தாலும் டிராமா படி நமக்குள்ள எந்த மாதிரி ஒரு லென்ஸ் பதித்துக் கொள்ள வேண்டும் என்றால், வீணானவற்றை பார்த்தும் பார்க்காமல் விட்டுவிட வேண்டும், அதை ஒதுக்கிவிட வேண்டும். மேலும் பாபா என்ன சொல்கிறாரோ தன்னுடைய குற்றம் குறைகளை பாருங்கள். அப்போ டிராமா படி பாபா என்ன ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாரோ அதை 15 நாட்கள், ஒரு மாதத்திற்கு நாம் வலுக்கட்டாயமாக அல்லது கவனம் கொடுத்து அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் அன்னப்பறவை, நான் முத்தை மட்டுமே எடுக்க வேண்டும். அதனால் இது ஒரு ராயல் சன்ஸ்காரம். நான் என்ன விஷயத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்பது கூட, உள்ளுக்குள் நான் எதை எடுத்துக்கொள்கிறேன் என்பதை பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயம், எந்த விஷயத்தை எந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நாம் கவனம் செலுத்துகிறோமோ, குணத்தின் மீது கவனம் செலுத்துகிறோம், சிலருடைய சிறப்பம்சத்தின் மீது கவனம் செலுத்துகிறோம், டிராமாவின் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை அடைந்திருக்கிறது,
என்றால் அதன் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். மெதுவாக உள்ளுக்குள் அதே விஷயம் அந்த ஆத்மாவில் அதனுடைய பர்சனாலிட்டியாக மாறி வருகிறது. அந்த அந்த ஆத்மாவினுடைய ஒரு ஆட்டிட்யூட், ஒரு மனநிலை, அ அ இயல்பான முறையில் அந்த எண்ண அலைகள் அ பரப்பப்படுகிறது. அந்த மனநிலை மிகவும் பாசிட்டிவாக மாறிவிடும். அதனால அமைதி என்பது தூய்மையினுடைய ஒரு வெளிப்பாடு. தூய்மை சுகம் சாந்தியின் தாயாக கருதப்படுகிறது. அதனால தூய்மையினுடைய ஒரு பகுதிதான் சுத்தம். அ சுத்தமான மனம், சுத்தமான நம்முடைய உள் மனநிலை, உள்மனம், நம்முடைய பாவனை, நம்முடைய சூக்ஷமத்திலும் சூக்ஷமமான நமக்குள்ள நடந்து கொள்கிற நடந்து கொண்டிருக்கிறதோ அதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் கவனம் செலுத்தி இதைத்தான் நாம் கிரகிக்க வேண்டும் என்று கவனம் கொடுத்து கொடுத்து அதை கிரகிக்க வேண்டும். நம்முடைய குற்றம் குறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக பயிற்சி. பாபா சொல்கிறார் இல்லையா, சாட்சி பார்வை. சாட்சி பார்வை சாட்சி பார்வையினுடைய அடிப்படை அனுபவம். அதற்கு ஒரு பழக்கத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது உங்கள் முன்னாடி ஆன்லைன்ல பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த நேரத்துல கூட ஒருவேளை நாம் முழுமையாக சாட்சியாக பார்வையாளராக இருந்து பார்க்க வேண்டும். இதை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த பார்ட் பிளே பண்ணும் பொழுது தன் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். இது மிகப்பெரிய ம், ஒரு கலை, ஒரு திறன். உலகத்தில் நடிகர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் கேமராவிற்கு முன்பு ஒரு மினிட், ஒரு நிமிடத்துக்கான பார்ட் ஆனா கூட அதற்காக அவர் எவ்வளவு அதற்காக பயிற்சி செய்கிறார். எப்படி நீக்கணும், எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். அது வெளிமுக பார்வையின் விஷயம். இங்கு ஆத்மாவின் விஷயம். நான் ஆத்மா, இந்த பாகத்தில் என்னுடைய கவனம் எங்க இருக்கிறது, நான் ஆத்ம உணர்வில் இருக்கிறேன்னா முழுமையாக இந்த நேரத்தில் விஷயத்தை நாம் கவனமாக கேட்கிறோம். அம்மா செய்தார்களே, நான் ஆத்மா, இந்த சரீரத்தின் ஐம்புலன்களிலிருந்து நான் விடுபட்டு இதை செய்வித்துக் கொண்டிருக்கிறேன். இது போன்ற ஆத்ம அபிமானி ஆவதற்கு, சுவராஜ்ய அதிகாரி ஆவதற்கான பயிற்சி இது. இது போல எத்தனையோ பயிற்சிகள் பாபா நமக்கு சொல்லியிருக்கிறார். தனக்குத்தானே சாட்சி நிலையில் இருக்கக்கூடிய நிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் என்னுடைய நினைவு, கவனம் எங்கு இருந்தது என்று பார்க்க வேண்டும். வெறும் நம்மளுடைய பார்ட் பிளே பண்றதுல மட்டும் தானா, அல்ல வெறும் கர்மத்தை பற்றிய கவனத்தில் இருக்கிறேனா, அல்லது ஆத்ம உணர்விலும் இருக்கிறேனா, பாபா உணர்விலும் இருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். நிறைய இதுல சில நொடிகள் தான் நீங்க இதை சோதிக்கணும். ஆனா அதுக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வர முடியும். சாட்சி பார்வை, சாட்சி பாவம். நிறைய நிறைய பேரினுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னா, டிராமாவை சாட்சியாக பார்ப்பது, மற்றவர்களை சாட்சியாக பார்ப்பது. மற்றவர்களை பார்த்து கொண்டிருந்தாலும் நான் பார்வையாளர். என்னுக்குள் அந்த நேரத்தில் என்ன மனநிலை, என்ன பார்வை, என்னுடைய வியூ என்ன, மற்றவர்களை பார்த்து நான் என்ன செய்கிறேன் என்பதை பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயம், நம்மை நாமளே சாட்சியாக, முற்றிலும் சாட்சியாக இருந்து பார்க்க முடிவதில்லை. அதற்காக பாபா நிறைய நிறைய முறை 3 விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்: சாட்சி, துணை மற்றும் சகாஷ். நான் எந்த அளவிற்கு
இந்த பயிற்சினால் உணர்ந்திருக்கிறேனோ, அதாவது பாபாவை பாபாவின் ஞானம் அல்லது பாபாவின் ஸ்ரீமத் அல்லது பாபாவின் பாயிண்ட்ஸ் அல்லது பாபா சொல்லக்கூடிய தாரணைகள் அ பாபாவை நாம் உணரவில்லை. பாபாவு உடன் நாம் ஏதாவது ஒரு பார்ட் ப்ளே பண்ணிட்டுருக்கிறோம், அல்லது ஒரு காட்சியை பார்க்கிறோம் என்றால், நம்முடைய அந்த ஃபீலிங்ஸ், நம்முடைய பார்வை, நம்முடைய கோணம், பார்க்கக்கூடிய கோணம், அது மிகவும் வேறுபட்டு இருக்கும். பாபாவுடன் இருந்து பார்க்கும்போது, அதனால் தேக அபிமானத்தின் பலவிதமான அடுக்குகள் இருக்கிறது. பாபாவை நாம் துணையாக வைக்காதபோது, முழுமையாக நாம் சாட்சியாக இருக்க முடியாது. அதனால மிகவும் சூக்ஷமமாக நமக்குள் சென்று பாபாவுடன் இருக்க வேண்டும். பாபாவுடன் பேசுறோம் நம்மோ. யாரு எந்த பார்வையிலிருந்து நீங்க பார்க்கிறீங்களோ, பாபா எந்த பார்வையில் அந்த காட்சி ஆத்மாவை பார்க்கிறாரோ, அந்த பார்வையிலேயே நாம் பார்க்க வேண்டும். இதற்காக மிகவும் அர்ப்பணமாகக்கூடிய குணம் வேண்டும். என்னுடைய ஆட்டிட்யூட், என்னுடைய உணர்வு, என்னுடைய பார்க்கும் கோணம், என்னுடைய செயல்பாடு, என்னுடைய எனக்கேற்றவாறு என்னவோ அ என்னுடைய மதிப்பாக இருக்கலாம். அல்லது என்னுடைய அ எ ச எந்த அளவுக்கு நான் எனது, எனது, எனதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோமோ, இதை நாம் சமர்ப்பணம் செய்ய மாட்டேங்கிறோம். அதுவரைக்கும் சாட்சி நிலை வரவே முடியாது. ஏனென்றால் சாட்சி என்றால் நான், எனது என்பது கொஞ்சம் கூட அந்த எமோஷனலான ரீதியில, மன ரீதியான விதத்துல மிக்ஸ் ஆகக்கூடாது, கலந்து விடக்கூடாது. எதுவரைக்கும் நான், எனது இது ஒரு தொடர்ந்து செய்யக்கூடிய பயிற்சி. ஒரு நாள்ல ஆக முடியாது. ஏனென்றால் தேக அபிமானத்தினுடைய அடுக்குகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. லேயர்ஸ். அந்த எண்ணம் நாம் வைக்க வேண்டும். நான் இது போல ஆக வேண்டும் ஒவ்வொரு நேரமும். தன்னைத்தானே பார்க்கும் பொழுதுதான் தன்னுடைய குறைகள் தென்படும். தன்னுடைய அந்த பாபாவிற்கு துணையாக இருக்கக்கூடிய பாபாவுடன் இருந்து சாட்சியாக இருந்து பார்க்கும் பொழுது பார்க்க வேண்டும். மற்றவர்களை பார்க்கவே கூடாது. மிகவும் துல்லியமாக நாம் நம்மை பார்க்க வேண்டும். என்ன அலைகளினுடைய தகுதி என்ன என்பதை பார்க்க வேண்டும். எனக்குள் என்ன பாவம் இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நேரமும் முடியவில்லை என்றால் கூட அ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த நீங்க செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை போதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள் கவனம் செலுத்திக் இந்த மாதிரி செக்கிங் செய்யுங்க, கவனம் செய்யுங்க, செலுத்துங்க. இப்படி நம்ம சோதிக்கிறோம் இல்லையா? ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், வேலை செய்துட்டு இருக்கிறோம். திடீர்னு பார்க்குறோம், நம்ம கொஞ்சம் இப்படி உட்கார்ந்துருக்கணும், இப்படி தவறா உட்கார்ந்துருக்கிறோம், நேரா உட்காரணும், நம்ம என்ன குனிந்து உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்ததும் நம்ம என்ன பண்றோம்? உடனே அதை சரி செய்துக்கிறோம். அதே போல ஆத்மா தன்னைத்தானே தன்னுடைய மனநிலை அ அ அதன செலுத்தக்கூடிய அது எந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்துகிறது? உள்ள இருக்கக்கூடிய அந்த அ அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை சோதித்து உடனே அதை சரி செய்து கொள்ள வேண்டும். 3வது விஷயம் குணம் கிரகிப்பதற்கு எந்த அளவிற்கு உள்நோக்கு முகம் உடையவர்களாக இருக்கிறோமோ, எப்படி சாட்சி பார்வையிலாக இருக்கும் பொழுது உங்களுடைய உள்நோக்கு பார்வை அதிகரித்து கொண்டே இருக்கும். அதனுடைய சக்தி தனக்குள் பார்த்து தன்னை உணர்ந்து தன்னுடைய பாகத்தை ஸ்ரீமத் படி நடப்பதற்கான சக்தி அதிகரிக்கும். உங்களுக்கு புரிதல் ஏற்படும். எனக்குள் எ அ ஒரே விதமாக திரும்ப திரும்ப மாற்றம் அடையாமல் திரும்ப திரும்ப அதுவே நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அ கவனக்குறைவுன்னு சொல்லலாம், பற்றுன்னு சொல்லலாம், அல்லது அ சோம்பேறித்தனம் சொல்லலாம்.
ஏன்னா நம்ம சில விஷயங்களை விடுறதுக்கு விருப்பமே படல. அ ஏ அப்போ அந்த காரணம் பார்க்கும்போது, இது எதனால எனக்குள்ள இது மாரி நடக்கிறது? அதே நேரம் நீங்க அந்த நேரத்திலயும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அந்த நேரத்திலயும் உங்களுக்கு நெறைய தீர்வுகள் கிடைக்கும். இப்போ அந்த தீர்வு அல்லது அந்த பாயிண்ட் நமக்குள் கடைப்பிடிக்க வேண்டும். இப்படி பயிற்சி செய்து, செய்து, செய்து தான் அந்த சம்ஸ்காரம் முழுமையாக மாற்றமடையும். அதனால் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பயிற்சி தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான பயிற்சி இது. இதே தேகத்தில் இருந்து கொண்டு நாம் பரிஷ்டாவாக வேண்டும், பிறகு தேவதையாக வேண்டும். அதனால 3வது விஷயம் கிரகிக்கக்கூடிய பார்வையை அதிகரிப்பதற்கு தன்னுடைய குற்றம், குறைகளை, பலகீனங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாபா நமக்கு இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு சுவாபிமானம், சுயமரியாதைக்குரிய அ சுகமானம் பாபா கொடுத்திருக்கிறாரோ, நான் யார்? ம். என்னுடைய அனாதி ஸ்வரூபம் என்ன? ஆதி ஸ்வரூபம் என்ன? என்று அமிர்த வேளையில் அந்த பாபாவிற்கு நிகரான நிலையை நாம் கவனம் செலுத்தி அனுபவம் செய்ய வேண்டும். பாபாவை மட்டும் பார்க்கக்கூடாது. தன்னுடைய முழுமையான நிலையையும் எந்த அளவிற்கு நீங்கள் உணருவீர்களோ, அது அந்த தெய்வீக குணம் ஆத்மாவின் ஒரிஜினலான சத்தோகுணம் நிலை இருக்கு இல்லையா? அது தானாகவே நமக்குள் வெளிப்பட ஆரம்பிக்கும். வளர ஆரம்பிக்கும். எல்லாருக்குள்ளயும் இருக்கு தெய்வீக குணம். ஆனால் எல்லோரும் அந்த முயற்சியினுடைய விளையாட்டு என்ன? உள்ளடங்கி இருக்கும் வெளிப்படும். உள்ளடங்கி போகும் வெளிப்படும். இப்போ நாம அத வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய அனாதி சொரூபம், ஆதி சொரூபம். இந்த டிராமா, பாட்டு, நேரம், கர்மம், அ அ இயற்கை இந்த எல்லா வித பந்தனத்திலையும் ஆத்மா ம் நிராகார பாபாவிற்கு சமமான விதை ரூப நிலை, அனாதை நிலை. அதை நல்ல முறையில் நமக்குள் அ நன்றாக உள்ளுக்குள்ள வசிக்க வேண்டும். நான் யார்? உண்மையில் நான் யார்? என்று அமிர்த வேளையில் அங்கிருந்தே நம்முடைய யாத்திரை தொடர வேண்டும். நான் இப்படி இதுதான் என்னுடைய உண்மையான அ அடையாளம். இதுதான் என்னுடைய உண்மையான என்னுடைய பொருள். இதுதான் என்னுடையது. இதுதான் என்னுடைய உண்மையான அறிமுகம். அங்கிருந்து நாம் நம்முடைய ரோலை டவுன்லோட் செய்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்திதி மனநிலை கொண்டு அந்த சம்பூர்ண நிலையை நாம் கீழே நம்முடைய பாகத்தில் கொண்டு வருகிறோம். நடிக்கும் பாகத்தில் கொண்டு வருகிறோம். இன்னும் ஒரு விஷயம் சங்கம யுகம். நான் ஆத்மா இந்த தேக உலகத்தில் சென்று சம்பூர்ண நிலையை அனுபவம் செய்ய வேண்டும். சம்பூர்ண எந்த விஷயத்தில்? அமைதியில், சுகத்தில், ஆனந்தத்தில், அன்பில், தூய்மையில், ஞானத்தில், சக்தியில், குணங்களில் எல்லாவற்றிலும் சம்பூர்ண நிலை அடைய வேண்டும். ஸோ இந்த சம்பூர்ண நிலையை அனுபவம் செய்ய வேண்டும். முழு நாளும் ஆத்மாவின் கவனம் எதில் இருக்க வேண்டும்? குணத்தின் மீது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் எனக்குள் என்னுடைய சம்பூர்ண நிலையின் பலவித கோணங்களை அனுபவம் செய்ய வேண்டும். அமைதி என்ன? அமைதி எடுத்துக்கொள்ளுங்கள். அமைதி என்பது என்ன? அது ஒவ்வொரு ஆத்மாவின் இயல்பான குணம் அது. இயல்பான குணம் எப்படி இருக்கும்? எப்பொழுதுமே இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ள என்னுடைய இயல்பான குணம் ஒரு உண்மையான இயல்பான குணம் அது அமைதி என்பது. எப்படி தேன் இருக்கிறது. தேனின் குணம் என்ன? இனிமை. எப்பொழுதுமே தேன் இனிமையாகத்தான் இருக்கும். அதே போல இயற்கையின் வேறு ஏதாவது பொருள் கூட எடுத்துக்கோங்க. பாகற்காய் எடுத்துக்கோங்க. பாகற்காயினுடைய இயல்பு குணம் என்ன? கசப்புத்தன்மை. அதே போலதான் நெருப்பு எடுத்துக்கோங்க. நெருப்பினுடைய குணம் என்ன?
வெளிச்சம் மற்றும் சூடுத்தன்மை. சந்தனத்தினுடைய குணம் என்ன? நறுமணம் இல்லையா? இப்ப ஆத்மாவிற்குள் என்ன குணம் இருக்கிறதோ, அது எப்பொழுதும் அது வெளியிலிருந்தா வருகிறது. அது நமக்குள்ளே இயல்பாக இருக்கக்கூடிய குணம். அப்ப அமைதி பாபா சொல்கிறார், என்னுடைய சுய தர்மம் அது என்றால், நாம் நாமே அமைதியானவன். நானே அமைதியானவன். நான் சாந்த சுரூபமான ஆத்மம். என்னுடைய சுயத்தின் ரூபமே அமைதி. ஆனால் அது எப்பொழுது நாம் உணரவில்லையோ, எப்பொழுது அது நம்மால் உணர முடியவில்லை என்றால், இந்த டிராமாவின் தேகத்தினுடைய சம்பந்தப்பட்ட பல விஷயங்களில் நாம் கவனம் சென்று அந்த பிரபாவத்தில் வந்து விடுகிறோமோ, அந்த பிரபாவத்தில் வரும் பொழுது, என்னுடைய இந்த அமைதி அந்த நேரத்துல அனுபவம் செய்ய உணர உணர முடியவில்லை. அதனால் அமிர்த வேளையில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். குருன கிரகிக்கக்கூடிய பார்வை வேண்டுமானால், ஒன்று குணத்தை கிரகிக்க வேண்டும். இன்னொன்று தன்னுடைய அனாதி சுரூபத்தில் அடிக்கடி ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குணம் வெளிப்படும். எதுவரைக்கும் நாம் நமக்குள் ஒன் இயல்பான ஒரிஜினலான அந்த தூய்மையான ஆத்மாவை உணரவில்லையோ, அதுவரைக்கும் எல்லா முயற்சியும் முழுமை நிலை பெறாத களைப்படையக்கூடிய நிலையாக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு பொருளை சரி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அ அதுக்காக நீங்க மேல மேல பெயிண்ட் பண்றீங்க. உள்ளுக்குள்ள எந்த வேலையும் செய்யல. அதுக்குள்ள என்ன அதுபோல இந்த ஞானம் இருக்கிறதே, நான் யார்? அதிலே எல்லா பதிலும் கிடைத்து விடுகிறது. இப்பொழுது நாம் யோகா செய்வோம். ஞானம் நெறைய இருக்கு. ஞானத்தை விஷயத்தில் எடுத்துக்கொண்டால் அது நெறைய இருக்கு. போய்க்கொண்டே இருக்கும். யோகா செய்யலாமா? இல்ல ஏதாவது கேள்வி கேட்பீர்களா? இந்த பயிற்சி இருக்கே, அடிக்கடி தனக்குள் தனக்குள் ஞாபகத்தில் கொண்டு வந்து அ அந்த அனுபவம் செய்ய வேண்டும். உண்மையில் அமைதி, அன்பு, மகிழ்ச்சி, தூய்மை இதை நிறைந்த தன்மை அனுபவம் செய்ய வேண்டும். இதுவே என்னுடைய பர்சனாலிட்டி. இதுவே என்னுடைய குணம். அப்பொழுதுதான் ப பல குற்றம், குறைகளை பார்ப்பது நீங்கிவிடும். நான் நானு சோம்பேறித்தனமானவன், நான் கோவப்படக்கூடியவன் என்று தன்னைத்தானே இப்படியே பார்ப்பது என்பது சோதிப்பதில்லை. நிறைய பேரு சோதிப்பது என்பது இங்கு நின்று விடுகிறார்கள். ஆனால் அது மட்டும் இல்ல, அதிலிருந்து ஆழமாக சென்று தன்னுடைய ஒரிஜினலான சொரூபத்தையும் பார்க்க வேண்டும். அதனால் யார் எங்கே உட்கார்ந்திருந்தாலும் நன்றாக நேராக அமருங்கள். நிமிர்ந்து உட்காருங்க. எல்லா பக்கத்திலிருந்தும் என் கவனத்தை விடுத்து என் மீது நான் கவனம் செலுத்துகிறேன். இந்த 5 தத்துவங்களால் ஆன உடலில் யோசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, அனைத்தையும் உணரக்கூடிய நான் ஒரு சைத்தன்யமான சக்தி.
நான் சாந்த ஆத்மா இரு புருவ மத்தியில் தன்னுடைய உண்மையான சொரூபத்தை பார்க்கிறேன். ஒரு சூக்ஷ்மமான பிரகாசமான ஆத்மா, ஒளிப்புள்ளியானவன். நான் ஆத்மா. அனைத்து எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டு என்னுடைய சொரூபத்தில் மீது ஒருமுகப்படுத்துகிறேன். 10 நிமிடத்திற்கு முற்றிலும் அந்த அமைதி நிலையின் மீது ஒருமுகப்பட்டு தன் மீது கவனம் செலுத்தி தன்னுடைய நிராகார ஜோதி பிந்து நிலையில் அனுபவம் செய்யுங்கள். எப்பொழுது மனம் மற்ற விஷயங்களின் பிரபாவத்தில் இருந்து விடுபட்டு இருக்குமோ, இப்பொழுது ஆத்மா நான் என்னுடைய ஒரிஜினலான சத்திய சுரூபத்தில் நிலைத்திருப்பேனோ, அப்பொழுது தாமாகவே அமைதி இருக்கும். மிகவும் இனிமையான அமைதி. இந்த சில மணி நேரம் முற்றிலும் ஸ்திரமாக நிலையை அனுபவம் ஏற்படுகிறது. இந்த இரு புருவ மத்தியில் விசேஷமாக அமைதியான நிலையில் நிலைத்திருக்கிறேன். வேறு எந்த எண்ணமும் இல்லாமல். அமைதியின் அலைகள் என்னுடைய நெற்றியிலிருந்து முழு உடலிலும் பரவிக் கொண்டிருக்கிறது. நாலா பக்கமும் அமைதியின் சக்திசாலியான சூழ்நிலை என்னை சுற்றி சக்திசாலியான நிலையை அனுபவம் செய்கிறேன். நான் அமைதி சுரூபமான ஆத்மா. இதே நிலையில் இருந்து இந்த தேகம் மற்றும் தேகத்தின் உலகத்திலிருந்து கடந்து ஒரு தெய்வீகமான பிரகாசமான நிலை, ஆகாய தத்துவத்தையும் கடந்து சூரிய சந்திர கிரகங்களையும் தாண்டி
எல்லாவற்றையும் கடந்து ஒரு தெய்வீக பிரகாசமயமான பரம்தாமத்தில், சாந்தி தாமத்தில் நான் நிலைத்திருக்கிறேன். இங்கு நாலா பக்கமும் ஒரு தெய்வீகமான பிரகாசமான ஆழ்ந்த அமைதி அனுபவம் செய்கிறேன். நான் என்னுடைய நிராகார சுரூபத்தில் என்னையே நான் பார்க்கிறேன். எவ்வளவு அன்பான, எவ்வளவு விடுபட்ட ஒரு நிலையாக இருக்கிறது. நான் ஆத்மா ஒரு ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மணியாக அனுபவம் செய்கிறேன். என்னுடைய இந்த இனிமையான அன்பான வீட்டை நான் அனுபவம் செய்கிறேன். தேகம் மற்றும் தேகத்தின் உலகத்திலிருந்து அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு இருக்கிறேன். எந்த விதமான ஐம்புலன்களின் ஈர்ப்போ, மனதின் எந்த விதமான அலைகழிப்போ, நேரத்தினுடைய எந்த ஒரு பாதிப்போ, எந்த ஒரு கர்மத்தின் அழுத்தமோ இல்லாமல் நான் ஆத்மா பந்தனமற்று சம்பூர்ண முக்தி நிலையில் அனுபவம் செய்கிறேன். முற்றிலுமாக கவலையற்ற, எண்ணமற்ற இந்த ஆன்மீக ஓய்வில் லேசான தன்மையை அனுபவம் செய்கிறேன். என்னுடைய இந்த அனாதி சுத்தமான சாந்தமான சொரூபத்தை அனுபவம் செய்கிறேன். உண்மையில் இதுவே என்னுடைய அசலான அடையாளம். உண்மையான அடையாளம் இதுவே. இதே மனநிலையில் அமைதி கடல் பரம்பிதா பரமாத்மா இனிமையான பாபாவை என் முன்பு இருப்பதை பார்க்கிறேன், அனுபவம் செய்கிறேன். பரமாத்மா முழு உலகையும் அனைத்து ஆத்மாக்கள் மற்றும் இயற்கையின் முழு படைப்பு எல்லையில்லாத அமைதி மற்றும் சக்தி
பாபாவை பார்க்கிறேன். பாபா தன்னுடைய அமைதி நிலையிலிருந்து ஒரு நாளும், ஒரு பொழுதும் அதிலிருந்து கீழ் இறங்குவதில்லை. டிராமாவின் எந்த ஒரு காட்சியை பார்த்தாலும் சரி, எப்பொழுதும் அமைதி நிலை, எப்பொழுதும் சுகமான, ஆனந்தமான நிலையில் நிரம்பி இருக்கிறார். நான் ஆத்மா அப்படிப்பட்ட அவருடைய குழந்தை. அவருக்கு சமமாக நானும் இருக்கிறேன். பாபாவின் வைப்ரேஷன்ஸ் எப்படியோ அதே போல்தான் என்னுடையதும். அமைதிதான் என்னுடைய உண்மையான குணம். என்னுடைய சுய தர்மம். எந்த ஒரு பரிஸ்திதியும் என்னுடைய சுய ஸ்திதியை தூய்மையான, சக்திசாலியான, சாந்தி நிலையில் நிரம்பி இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் ஆத்மா. ராமாவின் எந்த நேரத்திலும் இயற்கை, உடல், ஐம்புலன்களின் டேஸ்ட், மற்ற ஆத்மாக்களின் விவகாரத்தில், கர்மத்தில் அல்லது எண்ண அலைகளில் வரும்பொழுது அந்த பாதிப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மா நான். எனக்குள் இருக்கும் அமைதி எப்பொழுதும் ஒரே மாதிரியான ஸ்திரமாக இருக்கிறது. ஏனென்றால் இதுதான் என்னுடைய இயல்பான குணம். என்னுடைய இயல்பான குணம். என்னுடைய இந்த ஆன்மீக பர்சனாலிட்டியை நான் வெளிப்படுத்துகிறேன். இந்த ஆழமான அமைதியில் நிறைந்திருக்கக்கூடிய ஆத்மா நான். ஏனென்றால் எந்த விஷயத்தின் பாதிப்பிலிருந்தும் நான் என்னுடைய அமைதியை இழக்க மாட்டேன். நான் எப்பொழுதும் அமைதி, சுகம், சுப பாவனை, சக்திசாலி வைப்ரேஷன்ஸை பரப்பக்கூடிய ஈஸ்வரிய குழந்தை நான். அமைதியின் சூக்ஷ்ம தேவதை நான். பாபாவினுடன் அமர்ந்து முழு உலகிற்கும் அமைதியின் சக்திசாலியான வைப்ரேஷன்ஸை கொடுத்து ஒவ்வொரு ஆத்மாவும் இயற்கையின் ஒவ்வொரு தத்துவமும் ஜடமாகட்டும், சைத்தன்யமானதாகட்டும், அனைத்து படைப்பும் இந்த எண்ண அலைகளை சேர்ப்பிக்கிறேன். அனைத்து சைத்தன்ய ஜட பொருட்களுக்கு இந்த அமைதியின் எண்ண அலைகளை நான் சேர்ப்பிக்கிறேன்.
மெதுமெதுவாக இதே நிலையில் இதே சொரூபத்தில் மீண்டும் நான் இந்த தேக உலகத்தில் திரும்பி வருகிறேன். என்னை நானே பார்க்கிறேன். நான் யார்? யாருடைய குழந்தை? என்னுடைய இயல்பான குணம் நிலை என்ன? ஒவ்வொரு செயல் செய்து கொண்டிருந்தாலும் நான் ஒரு தெய்வீக சக்தி, தெய்வீக குணத்தில் நிரம்பி இருக்கும் சாந்தி மற்றும் தூய்மையின் எண்ண அலைகளை பரப்பக்கூடிய சிரேஷ்ட ஆத்மா நான். ஓம் சாந்தி. 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 ஓம் சாந்தி. நன்றி தீதி. நீங்கள் எவ்வளோ அருமையான கிளாஸ் நீங்க கொடுத்தீங்க. எத்தனை டெக்னிக்ஸ் நீங்க எல்லாருக்கும் சொன்னீங்க. பாபாவுடைய திருஷ்டி போல நம்மளுடைய திருஷ்டியும் இருந்து விட்டால் மற்றவர்களுடைய குற்றம் குறைகளை பார்ப்பதை விட்டு விடுவோம். நம்முடைய திருஷ்டியும் தெய்வீகமாறிவிடும். என்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கான வழிமுறையை நீங்கள் கொடுத்தீர்கள். எப்படி பாபா அனைவரையும் பார்க்கிறாரோ அதே போல் நாமும் பார்க்க வேண்டும். பிறகு நீங்கள் ஆத்மாவின் சுய தர்மம் என்னவோ அமைதி, ஆத்மாவில் என்னென்ன குணம் இருக்கிறதோ நம்முடைய குணம், அந்த குணத்தை எப்பொழுதும் நாம் வெளிப்பட்டு இருக்க வேண்டும். அது நமக்குள் தான் இருக்க வேண்டும். அது நமக்குள் உள்ளடங்கி இருக்கிறது. அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் மேலும் சொன்னீர்கள், தேகம் மற்றும் தேகத்தினுடைய சம்பந்தம், தேகத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருட்கள், பலவிதமான சூழ்நிலைகள், இதையெல்லாம் நம் மனம் புத்தியின் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது அது இன்னும் ஒரு அடுக்கை ஏற்படுத்தி விடுகிறது. மேல் மேலும் அந்த அடுக்கடுக்காக உருவாகி விடுகிறது. அப்பொழுது ஆத்மாவின் உண்மையான குணம், அதனுடைய பொலிவு அதுக்குள் மறைந்து விடுகிறது. ஸோ நீங்கள் இந்த டெக்னிக்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. பாபா நமக்கு சொல்லியிருக்கிறார், அமிர்த வேளையில் ஒரு அருமையான விஷயம் சொன்னீங்க. அமிர்த வேலை நேரத்தில் பாபா நம்ம அனைவருக்கும் வரதானம் கொடுத்திருக்கிறார், சொமான் கொடுத்திருக்கிறார். அந்த சொமானின் பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். அதை திரும்ப 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 யோசிக்காமல் அதை உணரும் அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த சோமானத்தை உணரக்கூடிய அளவிற்கு கொண்டு செல்லும் பொழுது நம்முடைய ஆதி மற்றும் அனாதி குணம் வெளிப்பட்டு இருக்கும். அதனால் நீங்கள் மிக அருமையாக சொன்னீர்கள். தெய்வீக திருஷ்டியை எப்படி தயார் செய்வது என்பது, நம்முடைய ஆத்மாவின் அனைத்து குணங்களையும் எப்படி வெளிப்படுத்துவது, ஆத்மாவின் நம்மளுடைய இயல்பான குணம் அமைதி எப்படி வெளிப்படுத்திக் கொள்வது, மிக அருமையாக நல்ல விஷயம் சொல்லி பயிற்சியும் கொடுத்தீர்கள். எனக்கும் எல்லாரும் ஒருமுகப்பட்ட புத்தியுடையவர்களாக மாறியிருப்பார்கள். ஒரு பாபாவுடன் எல்லோரும் ஒருமுகப்பட்ட அந்த அனுபவம் செய்திருப்பார்கள். நானும் இதை அனுபவம் செய்தேன். மிகவும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. பாபாவிற்கு நன்றி இந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு. இது போன்ற நல்ல நல்ல குரூம்ஸ் உருவாக்கி நல்ல நல்ல அனுபவங்கள் பாபா நமக்கு கொடுத்திருக்கிறார். கற்றுக் கொடுக்கிறார், படிப்பிக்கிறார். பாபாவிற்கு தேங்க்ஸ். உங்க அனைவருக்கும் தேங்க்ஸ்.
ஆரம்பத்துல சில ப்ராப்ளம் ஏற்பட்டதுனால உங்களை பற்றி அறிமுகம் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. குழந்தை பருவத்திலே நீங்கள் பிரம்மகுமாரியுடன் இணைந்திருக்கிறீர்கள். சிரி ஸ்ரீபோர்ட் சென்டரை நீங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க நல்ல எழுத்தாளர். ராஜயோக ஆத்ம விகாஸ் கோட் நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். டெல்லியில பலவிதமான கம்பெனிகளில் நீங்கள் ஸ்கூல்ல, கம்பெனிஸ்ல அ பலவிதமான நீங்க இந்த கோர்ஸ நீங்க நீங்க அங்க வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். முக்கியமாக ஆழமாக ஞானத்தை சிந்திக்கக்கூடியவர்கள். டெல்லி என்சிஆர்டி ஐடி விங் ஜோனல் கோஆர்டினேட்டராகவும் இருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு நாங்கள் அ மரியாதை செலுத்தி நீங்கள் உங்கள் நேரத்தை எங்களுக்காக கொடுத்தீர்கள். எங்களுக்கு நல்ல அனுபவம் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். நன்றி. அடிக்கடி உங்களிடம் நாங்கள் அனுபவம் கேட்போம். இந்த அனுபவத்தை மீண்டும் நாங்கள் எங்களுக்குள் கொண்டு வருவோம். நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த இந்த அனுபவத்தை. ஓம் சாந்தி. அடுத்த வகுப்பு மதிப்பிற்குரிய அனிதா தீதியா பஞ்சாப் ஜோனை சார்ந்தவர். ஸ்பார்க் பஞ்சாப் ஜோன் ஸ்பார்க் விங்குடைய கோஆர்டினேட்டர். அதனால அடுத்த வகுப்பு மதிப்பிற்குரிய அனிதா தீதி அவர்களின் வகுப்பு.